பார்க்கலாம். ஹோம்மேட் வைண்டிங் மிஷினுக்கு வந்து ராஜு பாய்ட்டிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ராஜு எலக்ட்ரிக்கல்லேருந்து டிஜிட்டல் கவுண்டர் மீட்ரு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். க்ரோஸா சென்சார் இது. இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டார் எலக்ட்ரிக்கல். நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். பாருங்கள், இது ராஜு பாய்ட்டிருந்து வாங்கினது. ராஜு எலக்ட்ரிக்கல், ராஜு பாய்ட்டிருந்து கவுண்டர் மீட்டர், 9 வோல்ட் பேட்ரி, 9 வோல்ட் பேட்ரி மீட்ரு. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. பேட்ரி வந்து பேட்டரியிலே ரன் பண்ணுற மாதிரி பேட்டரி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். இது வந்து டர்ன்ஸ். கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதாவது ஒன்றா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கம்மி பண்ணுறாருன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? இது வந்து ஒன்ஸ் இப்போ நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீசெட்டு. இப்போ நான் வந்து ஒரு 30 கவுண்ட்டு 10 கவுண்ட்டு செட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் சென்சாரு. இப்போ ஃபார்வேர்டு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து 10 கவுண்டிங் பண்ணியிருக்கேன். 10 கவுண்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிவர்ஸுக்கு போயிடும். பார்த்திங்கன்னா லைட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. 10 கவுண்ட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஸ்டாப் ஆகிரும், ரிவர்ஸுக்கு போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இது கவுண்டிங் வேணால் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். நீங்கள் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கும்போது சடனாக உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணலாம், கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவுண்டிங் வந்து 10, 1, 2, 3, 4, 5 கவுண்ட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் சடனாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மோடு அப்படின்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த மோடு இப்போ 2 லைட்டு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆட்டோ மோடு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இப்போ ரிவர்ஸில் இருக்கும்போது நீங்கள் ஃபார்வேர்டு பட்டன் அமுக்குனீங்கன்னா வேலை செய்யாது, சுத்தாது. இப்போ இதுவே நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரே டைரெக்ஷனில் தான் சுற்றணும், இப்போ ரிவர்ஸில் தான் சுற்றணும், இல்லை ஃபார்வேர்டில் தான் சுற்றணும் அப்படின்னா இந்த மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த சென்டரில் இருக்க லைட் எரியாது, ரிவர்ஸில் இருக்க லைட் மட்டும் எரியும். இப்போ வந்து நீங்கள் ரிவர்ஸில் மட்டும்தான் சுற்றும், ஃபார்வேர்டில் சுற்றாது. திரும்ப வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை கலர் ஃபார்வேர்டில் வந்து லைட் எரியுது. ஃபார்வேர்டில் லைட் எரியும் போது ஃபார்வேர்டில் மட்டும்தான் சுற்றும், ரிவர்ஸில் சுற்றாது. திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து ஃபார்வேர்டு ஒன்ஸு, ரிவர்ஸ் ஒன்ஸு சுற்றும். திரும்ப இது பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டு ஒன்ஸு, ரிவர்ஸ் ஒன்ஸு. திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் ஒன்ஸு, ஃபார்வேர்டு ஒன்ஸு. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவர்ஸில் சுற்றணுமா ஃபார்வேர்டில் சுற்றணுமா, இந்த சென்ட்ரல் லைட்டு எரியணும், இந்த ஆறுக்கு நேரம் ரெட் லைட் எரியுதுல, இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து ரிவர்ஸில் சுற்றும்.
இதுவே நீங்கள் இப்படி எஃப்பில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார்வேர்டில் சுற்றும் உங்களுக்கு எந்த இதில் டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த டைரெக்ஷனில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் கவுண்டர் மீட்டர் ஃபங்க்ஷனு. இது வந்து பின்னாடி வந்து இப்போ நான் சென்சார் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் வோல்டேஜுக்கு உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஷ் பட்டன் சுவிட்ச் வரும், அதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம்னா. இது வந்து மோட்டருக்கு உள்ளது. மோட்டருக்கு வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸு காமன் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் இன்னும் கனெக்ட் பண்ணல. நான் வந்து இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மோட்டரில் இன்னும் செட் பண்ணலை. நான் மிஷினில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் நான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.